ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் அனுத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பசில் ஜோசப், லிஜோ ஜோஸ், சச்சின் நடிப்பில் ஜோதி சங்கர் இயக்கத்தில் வந்திருக்கிற பொன்மேன் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் ஏற்கனவே தேட்டரில் ஓடி இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்கு. மேரேஜுக்கெலாம் வந்து தங்கத்தை போய் விற்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே வர மொய் பணத்தை வாங்கிட்டு வர ஒரு புரோக்கர் வேலை தான் இந்த ஹீரோ பார்க்குறாரு. இந்த பசில் ஜோசப் இப்படிமே ஒரு கல்யாணத்துக்காக இப்படி நகையை கொடுக்க போக அவங்க அந்த நகையை வாங்கிட்டு பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட அவங்க பணம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ 25 பவுன் கொடுத்த இடத்துல 13 பவுன் தான் நான் பணம் வந்திருக்கு. மீதி 12 பவுன் அவங்க பணத்தை கேட்க போக பொண்ணு வீட்டுக்காரங்க வெயிட் பண்ண சொல்ல எதையும் பிடிவாதமாக நின்று வாங்கிட்டு வர நம்ம பசில் ஜோசப் அந்த ஊர் ஒரு மோசமான ஊர்னாலும் மாப்பிள்ளையை தேடி கிளம்பி போகிறாரு. இவர் பணத்தை மீட்டுட்டு வந்தாரா, இந்த கல்யாணம் பண்ணி போன பொண்ணுக்கு வந்து என்னாச்சு, இதில் ஒரு சீரியஸ் எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. பசில் ஜோசப் நிறைய காமெடி ரோலில் பார்த்துருப்போம். இது ஒரு சீரியஸான ரோலு. நான் தான் அஜீஸ் அவர் மாறுதட்ட இடம். அவர் பாடி பார்க்கும்போது சின்ன பையனா தூக்கி போடுற மாதிரி இருந்தால் கூட அவர் நடிப்பு அந்த பாடி லாங்குவேஜ் சூப்பராக அந்த கேரக்டர் வந்து நிற்க வச்சிருக்கு. அதுவும் தன்னோட நகை கொடுத்ததுக்கப்புறம் எதுக்குற எல்லாருமே அவரோட ஆறடிக்கு இருக்காங்க. பயங்கர உடல்வாக இருந்தாலும் பயப்படாமல் அவர் பேசுறது, பொண்ணுக்கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் இந்த நகையை வாங்காமல் நான் போக மாட்டேன் அந்த ஊருக்கு போகிறதுன்னு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் நம்ம கண்ணு முன்னாடி பசில் ஜோசப் நிப்பாட்டியிருக்காரு. இதே மாதிரி பொண்ணோட அண்ணன் வரவர், அந்த பொண்ணு லிஜோ ஜோஸ், அவங்க நடிப்பு வந்து நம்ம ஜெய்பீம்ல பார்த்துருப்போம். இதை பெருசாக அதுக்கான ஸ்கோப் இல்லைன்னா கூட கிளைமேக்ஸில் அவங்க நினைக்கிறத அமைதியாக இருந்தாலும் வெடிக்கிற இடங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் இன்னொரு முக்கியமான கேட்ட லிஜோ ஜோஸோட ஹஸ்பண்ட் ஆகிற சச்சின், இவர் ஏற்கனவே ஆவேசம் படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாப்புல. இதெல்லாம் வாட்டர் சட்டமான உடம்பு, தான் உண்டு வேலை உண்டுன்னு அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாலும் கல்யாணம் பண்ண பொண்ணை விட அவர் கொண்டு வர பொண்ணு மேலே அதிகமாக ஆர்வமாக இருக்காரு. இவரை வந்து பசில் ஜோசப் போய் பார்த்து தனியாக பேசுகிற இடங்கள்லாம் நமக்கு பதப்பதப்பை உண்டு பண்ணாலும் அழகாக ஸ்க்ரீன் பிளேல அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கல்யாணத்துக்காக நகை தேவைப்படும். அந்த டவுரி பிரச்சனையை வந்து ஏதோ விதத்தில் வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இதை ஒரு நகையை கொடுத்து பணம் வாங்கிட்டு போகிற புரோக்கர் மூலமாக அந்த கதையை சொல்லி கடைசியில் டவுரியால் என்னென்ன பிரச்சனை, அதுலேருந்து எப்படி இந்த பொண்ணை மீட்கலான்ற மாதிரி கொண்டு போனது வந்து நல்லாயிருக்கு. படம் சிம்பிளாக அந்த கடலை ஒட்டி நடக்கிறவங்கள கேமரா, மியூசிக்கு, ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸு, அது இந்த பொண்ணு அங்கேருந்து எப்படி தப்பிக்க போதோ என்ன போதோ நம்ம பதப்பதைக்க வைக்கிற இடம். பொண்ணோட அண்ணனாவரம் வந்து பார்ட்டின்னு கடைசியில் ஒன்றுக்கு உதவாமல் வாழ்க்கையை தொலைக்கிறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. சர்ச்சா பகச்சிக்கிட்டனாலையும் பார்ட்டியை பகச்சிக்கிட்டனாலையும் எதிர்பார்த்த மொய் வராதது, அந்த பொண்ணோட அழுகிறது எல்லாமே ரொம்ப உருக்கமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்ன்றதை உணர வச்சுருக்காங்க. பட் இவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இந்த இவ்வளோ 25 பவுன் கொடுத்து ஏதோ ஒரு மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு சொல்லி அவசரமாக இந்த ஊரில் இருக்க மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க தப்பு பண்ணிட்டு பசில் ஜோசப் மேலே எந்த தப்பு இல்லைன்னா கூட அது அப்படியே அந்த மாப்பிள்ளை மேலே திருப்பி விடுறதுலாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை பணம் வாங்குறான், அந்த நகை அவனுக்கு போயிடுது, அவனுக்கு தான் சொந்தம். திரும்ப திடீர்னு பாதி கொடுத்தாங்க கொடுக்கலன்றது பொண்ணு வீட்டுக்காரங்களும் பசில் ஜோசப்பும் தான் அதை டீல் பண்ணணும். அப்படி இல்லாமல் 1 to 1 மாப்பிள்ளைக்கும் பசில் ஜோசப்புக்கும் கொண்டு போயிட்டாங்க கதையை. ஓகே, அவர் கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கனால நம்ம பெருசாக சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட இந்த ஃபேமிலி பண்ண ஒரு துரோகம் வந்து அப்படியே அமைங்கிற மாதிரி போயிடுது. பசில் ஜோசப் கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறமும் ஊன்னு கத்துறது, வாத்தை வச்சு நடக்கிற அந்த ஒரு ரேஸு எல்லாமே புதுசாக இருக்குது. மலையாளத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு பார்க்காத காமிப்பாங்க. ஒரு நகை எடுத்துன்னு போய் பண்ணுற விஷயங்கள், பசில் ஜோசப்போட பாஸோட பையன் அவர் அரைஞ்சிட்டு அப்புறம் பணம் கொடுக்கறது எல்லாமே எமோஷனலாக. இந்த பசில் ஜோசப்போட பேக்ரவுண்டை வந்து இந்த லிஜோ ஜோசப் போய் செக் பண்ணிட்டு வர்றதுன்னு ரொம்ப யதார்த்தமாக எதையுமே திணிக்காமல் ஒன்றும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக பசில் ஜோசப்புக்கும் சச்சினுக்கும் கிளைமேக்ஸ் இருக்க ஸ்ட்ரகிள் ரொம்ப பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. சீரியஸான இந்த படத்தை உணர்வுகள் மூலமாக நகர்த்திட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கேரக்டரும் நல்லவன் கெட்டவன் அவங்க வழியை திணிக்காமல் நம்ம பக்கத்துக்கே விட்டது, ஒரு அழகான நாவலை எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது. சில நெகட்டிவ்ஸு, அப்புறம் சில கேரக்டர்ஸ்மே நமக்கு வர வந்து ஒரு கோபம் இதெல்லாம் இருந்தால் கூட மொத்தத்தில் வந்து இந்த 2-2.5 மணி நேரத்தில் படத்தை ரசிக்கிற மாதிரியும் அந்த ஊருக்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிட்டாரு இயக்குனர். வாங்க போகலாம் பஞ்ச்லைன், பொன்மேன், மின்னும் 3 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.